மலையாளம் செல்ல வேண்டும். ஆமா மலையாளம் சென்று ஆமா மந்திரத்தை கற்று வர வேண்டும். பெரிய மந்திரவாதியாக அனைத்து மந்திர தந்திரங்களையும் கற்றுக்கொண்டு மந்திரியாக திகழ்ந்து வருகிறோம். கமலன், என்னுடைய சீடனை காணலையே. கொம்பு அடா வாழ போல மாட்டே என்னதே வாழ போல மாட்டே தமிழ் அழகா பேசுறா. அடா அடா வாயில அடா வட மாட்டேன். சரி உங்க வார்த்தை அப்படிதான். சரி விட பூஜைக்கு கொண்டு வர பொருட்களை கொண்டு வந்தேன். ஓடிவா ஓடிவா மலையாள பகவதியே ஓடிவா ஓடிவா அந்த மலையாள பகவதி மனசுல உள்மனதோடு நினைக்கிறோம். நம்ம நாடு யார் அவனுக்கு வேண்டியதை செய்யணும். இதுதான் அந்த மலையாளமா? மலையாளம் இதுதான் அந்த மந்திரவாதி இருக்கும் இடமா? ஆமாங்க, பைரவன் இருக்கும் இடம். உண்மைதான். சரி, அந்த பைரவன் எங்க இருக்கான்னு பாப்போம். ஐயா குருவே, நமஸ்காரம். நீலர் குருவே, என்னோட வாழ்த்துங்கள். என்னடா கனகா இது நெல்லு இருக்கு இல்ல இவரா? அது சாமியாருக்கு பல்லு கொஞ்சம் பல்லுல மாட்டின்னு இருக்கும். பல்லு. குருவே, எங்க வாத்துக்கு சாமி நல்லா இருக்கா? ஆமா, நீங்க தானே அந்த பைரவன்? நானே தான் பைரவன். பைரவன் பாவாடை கட்டிக்கிறாரு. அடா பெரிய மந்திரவாதி கேள்விப்பட்டேன். கனகு பாடி கட்ட பாட்ட உடனே கனகு நான் ஒரு பாடி. கனகு, நீ சொன்ன பெரிய மந்திரவாதி, அவரோட போனா எல்லாத்தையும் கத்துக்கலாம். வாடினா வருவாங்க, போனா போவாங்கன்னு. அவர் பார்த்தா பாவாடை கட்டி நிக்கிறாரு. பாவாடை கட்டுறதா முக்கியம், மந்திர சக்தி தான் முக்கியம். ஆமா, சரிங்க, நான் சாப்பாடு குடுத்துருவேன். அப்புறம் சாப்பிட எல்லாம் துணி இருப்பாங்க. நீங்க சாபத்தை குடுத்துருவோன்னு சொன்னேன். பல்லு சூப்பரா இருந்தா ஐயா, அந்த பைரவ நீங்க தான்? நான் தான். என் பாடியை பார்த்தோன்னே எப்படிக்குதா? ஐயா பைரவா, வாத்துக்கலையா வாத்துக்கலையா? நல்லா இல்ல, எனக்கு ஒரு சந்தேகமா தான் இருக்கு. கணக்கு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? எல்லாருக்குமே எல்லாரும் ஒரு சாமியாரு பெரிய மகமுடிவுன்ற மந்திரத்தை கத்து கொடுப்பாரு, நெல்லாருன்னு சொல்ல மாட்டாரு. இல்ல அவர் அப்பப்ப நாக்கு சிரிப்பான். அப்பப்போ இருக்கு சிரிப்பான். ஆமா, நீதான் பயிரவனா? குருவே, நான் யாருன்னு தெரியலையா? யாரப்பா நீ? வெகு தொலைவில் வந்திருக்கின்றோம். நம்ம பேரை மாற்றி வந்து என் பேர் என்னது? மந்திரா? உன் பேர் கோயின்சாமியா? கோயின்சாமி. உன் பேரு கன்சாமி? இல்ல, என் பேர் தான் கோயின்சாமியா. ஐயோ, அங்க போய் கோயப்பாடலாம். சரி, இப்படி வச்சுக்கலாமா? உன் பேர் முன்சாமி, என் பேர் கன்சாமி. இல்ல என் பேர் கோயின்சாமி, உன் பேர் தான் முன்சாமி. சரி, இல்ல உன் பேர் கந்தசாமி.
ஓ ஏன்னா ஒன்னா சொல்லி தோணும். உன் பேர் கந்தசாமியா? என் பேர் குப்புசாமி. சரி, குப்புசாமி, ஆமா. கந்தசாமி. கோயின்சாமி, கந்தசாமி. இல்ல நம்ம தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். சரி, விடு, பார்த்துன்னு வந்துடுறேன். சரி, முதலில் நீங்கள் யாரப்பா? நாங்க வெகு தொலைவில் வந்திருக்கின்றோம். எதுக்காக கேளுங்க. நாங்க ராவு பிச்சைக்காரர். ஐயா, ஆமா, ராவா ஊரை சுத்தி நடப்போம். அப்ப சொல்லக்கூடாது. ஐயோ, அசிங்க பத்திராம இருப்பா. அப்படி இல்லைங்க சாமி, வெகு தொலைவில் வந்திருக்கின்றோம். வெகு தொலைவில் இருந்து வரீங்க? வந்திருக்கின்றோம். எதுக்காக வரீங்க? இடத்துல படிவங்களை செய்து உங்களுக்கு மாதத்தை கற்றுக்கொள்ளாமல் ஓட வந்திருக்கின்றோம். கட்டத்துக்கு வந்துக்கிறீங்களா? அதுதான். அணிகளை செய்ய சாமி. எங்க ஐயா உள்ளகிறாரு. நான் ஓ, சொன்னேன். அப்படியே எங்க ஐயா உள்ளகிறாரு. பாவாடை கட்டிக்கிறவன் தான் சொன்ன நிறைய பேச்சு கேட்டியா? பாவடராயனா நீ சிசி புள்ளியா? ஆமா, அவர் சிசிய நான். உன்னுடைய குருவை நாங்க பார்க்க வேண்டும். என் குருவை பார்க்கணும். உண்மைதான். என் பின்னாடியே வா. முன்னாடி வந்து நான் என்ன பண்றது? ஐயா, குருவே, குருவே, ஐயா, குருவே, எங்க நமஸ்காரம் பண்ணுங்க குருவே. யாரப்பா நீங்க? வெகு தொலைவில் வந்திருக்கின்றோம். வெகு தொலைவு. உண்மைதான். எதற்காக வந்திருக்கிறீர்கள்? உங்களிடத்தில் பணிவிட வேலை செய்து உங்களிடம் இருக்க மாதத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று ஓட வந்திருக்கின்றோம் குருவே. ஓ, வந்தவுடனே மந்திரம் தேவை. உண்மைதான். ஐயா, சாமி, எனக்கு மந்திரம். ஓ ரீம். சாமியா, சாமியோ, அந்த ஓ, என் சீடன் எவனோ? சாமி, என்ன கொசுமு தடிக்கிறீ என்ன? குருவே, என்ன சந்தேகம் போது நீ வா. சந்தேகம் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னு கேளுங்க. நீ எவ்வளவு நாளா பண்ணிட்டு வச்சுக்கிறோம் உன் சிசிய. ஏன்? நெத்திலி வேணும் மூக்கல வைக்கிறேன். அவர் ஒரு விளையாட்டு பிள்ளை. அப்படியா? சரி, சரி. அவர் பொழுது அவரால் நினைக்க வேண்டாம். ஓம் ரீம். எங்களை நீங்க சீடனா ஏத்துக்கிறீங்களா? ரீம். ஓம் ஒரு பெரிய மந்திரம் உட்காந்து எடுத்து செய்யறேன். உண்மையா இருப்பீங்களா? கண்டிப்பாக இருக்கும் சாமி. உங்க காலையில் முதலில் உங்களுடைய சீடராக ஏற்படுத்தி அமர்த்திக் கொள்கிறேன். அதன் பிறகுதான் காலைக்கு சிறப்பாக நாங்கள் உண்மையாகவா? என்னப்பா கால் கசுவா இருக்கு. அது என்ன ஆங்கில பாஷை? அது என்ன பண்றது? இங்கிலீஷ்ல வாய் வச்சுக்கிறேன் நானு. ஓம் ஓம் சீடர்களே, ஆண்டவா உங்களை என்னுடைய சீடராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்றால் உங்களுடைய பெயரில் ஒரு கன்று வைக்க வேண்டும். வேறா? ஆமா, உங்க பேரை சொல்லணும். உங்க பேரை உச்சரிச்சு ஒரு கன்று வைக்கணும். என் எத்தனை கட்சியா? ஐயோ, கடவுளே, கடவுளே. ஏங்க, உன் பேர் கோயின்சாமி, என் பேர் கந்தசாமி. இல்ல இல்ல, உன் பேர் குப்புசாமி, குப்புசாமி. அதை ஏத்துறா எனக்கு. என் பேர் முனுசாமி. இப்ப நம்ம சாக ஓம் ரீம். என்னடா முணுமுணுக்குறீங்க? சாமி பேர் புள்ளிங்க சாமி படுக்குது. எங்க பேர் சொல்றதுக்காக ஆலோசனை பண்ணுங்க. ஆலோசனை பண்ணுங்க. யாராவது பேர் சொல்லி விட்டு பார்த்துக்கலாம். என்னுடைய பேர் என்ன தெரியுமா? என்ன? கந்தசாமி. கந்தசாமி. கந்தசாமியின் பெயருக்கு ஒரு கன்று வைக்க போகிறேன். கன்றா? ஆண்டவா குருவே, கன்று வைக்க போகிறேன். இந்த கன்று எதற்காக வைக்க போறீங்க? எதற்காக தெரியுமா? ஏன்? இந்த கன்று தற்போது இளமையாக இருக்கிறது. இந்த கன்று வளர 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 இந்த வளர? கன்று எப்படி வளர்ந்ததோ ஓஹோ. அதே போன்று உங்களுக்கு மாந்திரீகமும் வளரும். மந்திர சக்தி மாதிரியுமா வளரும். சரி. வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் உன் பெயரை சொன்னாய் கந்தசாமி. கந்தசாமி. ஓ உன்னுடைய பெயருக்கு ஒரு கன்று வச்சுட்டேன். ஏய், உன்னுடைய பேர் என்ன? குப்புசாமி. குப்புசாமி. ஓம் ரீம் ரீம். குப்புசாமி. என்ன? வச்சிட்டீங்களா? பைரவன், பைரவன். டேய், 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 டேய். என்ன? ஏன் அதை கொண்டு வைக்கிற? இப்ப அவங்க ரெண்டு பேருக்கு ஏன் நட்டாத? டேய், அவர்களுக்கு மாந்திரிக வளர வேண்டும். அது மட்டுமல்ல, வாங்கி டேய், நம்மை ஏமாற்றி விட்டு ஓடிவிட்டால் ஓடிவிட்டா? கலங்க. அதனால ஓடிவிட்டால் ஓடிவிட்டா? இவர்கள் நம்மை ஏமாற்றி விட்டு துரோகம் செய்து விட்டு ஓடிவிட்டால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த கன்றை வேரோடு பிடிக்கெடுத்தால் அவர்கள் உயிர் பறித்துவிடும்.
அப்படியா போய்விடும். அதனால தான் வந்து விடுவார்கள். அதற்காகத்தான் அவருடைய பெயர் இங்கே கண்டு வைத்திருக்கு. உன் பேரு எதுக்கு தெரியுமா நட்டேன்? எதுக்கு? அனைவருக்கும் சரி சம்பந்தம். அதனால தான் உன் பேரு அங்க நட்டேன். என்னிடமிருந்து உடனே கொல்ல வியாதி. விடமாட்டேன். கொல்ல வியாதி. உன்னை மேல ஏத்திடுறேன் நானு. கொல்ல நாங்க சிறுவரை பணிபுரி கொல்ல எனக்கு கொண்டு வைத்தல. அரே சிஷ்யா, குருவே, உன் பேர் என்ன? என் பேரா? என் பேரு என்ன யோசனை பண்றான் பேர் சொல்லு. என் பேரா? என் பேர் தான் ஏய்மலை. மாற்றி உரைக்க என்பது எனக்கு தெரியும். அரே மூடா, அரே சீலா, உன்னுடைய பேர் எனக்கு தெரியாதா? ஓம் ஓம் ரீம் ரீம் நாங்க பேர் சொல்லவே இல்ல. மூனியன் மூனியன் மூனியன். இது கந்தசாமி. கடவுளே, டேய், அது என் பேரு கந்தசாமி கிடையாது, என் பேர் குப்புசாமி. குப்புசாமி. இது யார் பைரவன்? இது முனிப்பா. முனி என்ன சொன்ன? அதை ஏன் நீ இல்ல பார்க்க? தெரிஞ்சுக்கிறேன். கண்ணு கண்ணு அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு மாந்திரியம் சொல்லித் தரவரை புறப்பட்டு என்னோட வாழ்க்கை. மாந்திரிகத்தை நல்லவர்கள் கற்றுக்கொண்டீர்களா? கற்றுக்கொண்டோம். ஐயா, இந்த மானத்தை நான் இவ்வளவு அளவு கண்டு வந்தது போதும் ஐயா. மீத்ததை நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம் ஐயா. உடலாம் சரி சரி, நீங்கள் என்னுடைய சீடர்கள் அல்லவா? ஆமா. என்னுடைய உண்மையான சீடர்களாக இருக்க வேண்டும். ஆமா. இருப்போம். புரிகிறதா? இருப்போம். நான் தற்போது அதோ திரை நீராடிக்கு சென்று நீராடிட்டு வரப்போகிறேன். அப்படியா? அதுவரையில் இதோ இது என்ன தெரியுமா? என்னது? என்ன மந்திரக்கோள். இதுக்கான மகிமை என்ன சாமி? சக்தி வாய்ந்த மந்திரக்கோள். அப்படியா? இதுக்கான மகிமை டேய், இது என்ன மகிமை தெரியுமா? என்ன மகிமை? மந்திரஜாலம், மந்திரஜாலம், கோவர்ண ஜாலம், கூடு விட்டு கூடும் பாயும் சக்தி அனைத்தையும் நிறைந்திருக்கிறது. அப்படியா? நீங்கள் நினைத்தால் எதை அடைய வேண்டுமோ அதை அடையலாம். எந்த நேரத்தில் எப்படி உருவத்தை மாற்றலாமோ அப்படி மாற்றலாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தது. ஆனால் இந்த மந்திர கோலை நீங்கள் கொட மாட்டோம். கொட மாட்டோம். ஓ சாமி, கால் உசார். மாறா உசா. நீ எல்லாம் தான் சொல்லாத. நான் சொல்ற மாதிரி நீ கேளு. நான் சொல்ற மாதிரி நீ கேளுங்க ஐயா. சொல்றா பாட்டுங்க. நாம இங்கேயே இவங்க குட்டி பொண்ணு ஆயிரம் டெய்லி சுத்திங்க வந்தனா, ஆமா, அவ்வளவு சீக்கிரத்துல மாதத்தை கத்துக்க முடியாது. அதனால அந்த மந்திரம் என்ன சொல்லிட்டு போனாரு? சக்தி வாய்ந்த மந்திரம். சக்தி வாய்ந்த மந்திரக்கோள். ஆமா, அதை வைத்து கொண்டு நம்ம எதையும் அடையலாமா? எல்லாத்தையும் அடையலாம். அடையலாம். ஆகையால் நம்ம அந்த மந்திரத்தை நான் வீட்டுக்கு போலாம். மந்திரம் எடுத்து போது கிடையாது. அவன் உயிரோடு இருக்க கூடாது. நம்ம கத்துக்கிற மந்திரம் மாதிரி வேற யாரும் கத்துக்க கூடாது. முதல்ல அவன் பேர் சொல்ல நட்டாம்பர். அந்த மந்திரம் இப்ப புடுந்தாவல அது அங்கே விட. முதல்ல நீ மந்திரக்கோள் எடு. இதுதான் வந்து படா பாப்பாரு. நீ மந்திரம் படா படா.
நிறத்தாலே முப்பத்து முக்கொள்ளாமலோ என் கால் பாதத்திற்கு அடக்கம். நான் யார் சந்திர சகஜமே முத்தண்டு கிராமத்தில் சந்திர சகஜமீனாக இருந்த நான் இந்த மலையாள ஓடி வந்தேன். மாந்திரத்தை கற்றுக்கொள்வதற்காக இந்த மலையாள ஓடி வந்த நேரத்திலே மலையாள மாந்திரம் அந்த பைரவன் கரத்தில் இருந்த மந்திரக்கோளை கைப்பற்றி உடனே என் உடல் மாறிவிட்டது, என் உருவம் மாறிவிட்டது. அப்படி என்றால் இந்த மந்திரக்கோளுக்குரியவர் யாராக இருக்கக்கூடும்? கோளுக்கு யாரா உருவம் இருந்தாலும் இதை கரம் தொட்டு எடுத்த உடனே என் உருவம் மாறிவிட்டது. நான் தான் செல்லி பேசுகின்றேன். ஏழு கண்ணிலே மூத்த கண்ணி செல்லியாகப்பட்டவள் பேசுகின்றேன். செல்லி, இந்த மந்திர கோலை கரம் தொட்டு எடுத்த உடனே என் உருவம் மாறிவிட்டது, என் தேகமெல்லாம் மாறிவிட்டது. ஆமா, இந்த மந்திர கோளுக்கு உரியது என்ன? நீ எப்போது இந்த மந்திர கோலை உன் கரம் தொட்டு எடுத்தாயோ உருவமாகப்பட்டது அபார விகாரமாக மாறிவிட்டது. இன்று முதல் உனக்கு நான் புனப்பெயரை கொடுக்க போகிறேன். எனக்கு ஒரு புனப்பெயரா? உண்மைதான். என்ன புனப்பெயர் தெரியுமா? சந்திரசேகர் செல்வனாகக்கூடிய நீ இன்று முதல் சந்திரசேகர் நயினார். இதுவரை ஜமீனாக இருந்தால் சொல்லி எனக்கு சந்திரசேகர் நயினார் என ஒரு புனப்பெயரை கொடுத்து விட்டாய். சொல்லி இந்த மந்திர கோளுக்கு கட்டுப்பட்டவள் நீ. அப்படி என்றால் எனக்கு நீயே அடக்கமாக வேண்டும். இந்த மந்திர கோள் முன்பதாக அந்த பைரவன் கரத்தில் இருந்தது. நான் அந்த பைரவனுக்கு அடிமையாக இருந்தேன். நான் உனக்கு அடிமையாக வேண்டும் என்றால் நீ எனக்கு ஒரு நரபலியை கொடுக்க வேண்டும். நரபலியா? தருகிறேன். கேள் இப்போது தருகின்றேன். சொல்லி உனக்கு அடிமையாக வேண்டும் என்றால் தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும். தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும். அந்த தலைமகளோ தனத்தன் கருணை சுமந்து கொண்டிருக்க வேண்டும். அப்பேற்பட்ட நரபலை கொடுத்தால் அப்போதே உனக்கு நான் அகார விகார காலை உருவெடுத்து அப்போதே உனக்கு நான் அடக்கமாகுவேன். போ. ஏழு கண்ணுக்கு மூத்தவள் செல்ல கருமையாக வேண்டுமென்றால் தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும். அந்த தாய்ச்ச மகளாகப்பட்ட தலைச்சர்கள் சுமந்து இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு பெண்ணை நரவழியிட்டால் எனக்கு நடக்கமாகிறாயா? புறப்படுகிறேன். இந்த மலையாளத்துக்கு குப்புசாமி கந்தசாமி பேர் வச்சு வந்துமே. ஆமா, எஜமான்டா. ஏன் எஜமாவா? எஜமான் சொல். நான் எப்படி நம்புறது? அப்படி எஜமா எவ்வளவு அழகா இருந்தாரு. நீ நான் எப்படிங்கிற? எப்படி நம்புறது? கேள்வி கேட்டா ஆமா உன் எஜமானா இல்லன்னு. ஆமா, அப்படின்னா நீ கேக்குற கேள்வி தகுந்த மாதிரி சொல்றது கேக்குறியா? சொல்லுவியா? ஆமா, நான் சொல்லுவியா? சொல்றேன்டா. எஜமான், என்னோட எஜமான் சொல்றல. நீ எத்தனை வேலைக்கு சொந்தக்காரன்? இந்த சந்தர்ப்ப ஜமீனாக இருக்கும் பொழுது எனக்கு 1000 வேலைக்கு சொந்தக்காரன் நானு. ஒரு வேலை என்பது 100 ஏக்கர். உண்மைதான். சரி, உன்னோட மனைவி பேரு? மருதேவிடா, மருதேவி. உண்மைதான். சரி, மலையாளத்துக்கு வந்தமே. ஆமா. உன் பேருனா என் பேருனா? குப்புசாமி. கந்தசாமி. ஆமா, நீ சாமான் தான். இப்படி மாத்திக்கிற? நல்லா மாமுனி செம்முனி மாதிரி இருக்கிறியா? நல்லா என்ன இப்படி மாட்டிக்கிற? திடீர்னு அவதாரம் வேற வச்சிருக்கிற. இந்த மந்திர கோலை கரம் தொட்டு எடுக்க சொன்னாயே. ஆமா, இத கரம் தொட்டு எடுத்த உடனே ஆமா என் உடலோ அகோரமாக மாறிவிட்டது. மந்திர கோலை கரம் தொட்டு
எடுத்த உடனே உருவமாகும்படுது அகோர விகாரமாக மாறிவிட்டது. மாறி உடனே இந்த மந்திர கோளுக்கு யாரா விழுந்தாங்க கண்முன்ன கோல் நிற்க வேண்டும் என்று உரைத்து வாக்காக ஏழு கண்ணுக்கு மூத்தவன் ஏழு கண்ணில மூத்த கண்ணி செவ்வாகப்பட்டவன் தெரியுமா? என்ன உரைத்தார்? இந்த மந்திர கோலை எடுத்த உடனே உனக்கு இப்போது ஒரு புனப்பெயரை சுட்டுகிறேன் என்று. உனக்கு புனப்பெயரை சுட்டினா ஜமீனாகிறதுனா எவரோட புனப்பெயர் என்ன தெரியுமா? என்ன பெயர்? சந்திரசாகர் ஜமீனாகிறதுனா நீ இன்று முதல் சந்திரசாகர் நைனா அது மட்டும் கிடையாது. நாம் ஓடி வந்தோம், மந்திரகோல் எடுத்தோம், நம் மந்திரகோல் அடிவாங்க சக்தி நம்ம அடிவாங்க போகிறோம். அடிவாங்க சொன்னாலா அடிவாங்க வேண்டும் என்றால் தாய்க்கு தலைவர்கள் தலைச்ச கருவை சுமந்திருக்க வேண்டும். அப்பேற்பட்ட நிறமாத கற்பினை வலியிட்டால் உனக்கு அடிவாக என்று ஒருத்தா கூடாது. இந்த மதுவு கட்டுப்பட சக்தி செல்லியாகப்பட்டவள நீ அடக்குமான்னு கேட்டுங்க. அது செல்லினா சொல்லியிருக்கிறா தாய்க்கு தலைவர்களாக இருக்க வேண்டும். சுமந்து கொடு நரபலி கொடுத்தால் அவங்க நரபலி உனக்கு அடிவாங்க சொல்லிக்கிறா. அது மட்டும் கிடையாது. நம்ம மலையாளம் வந்தோம், அந்த பயிர் அங்க போய்கிறான், அதோ தெரு நீரோடைக்கு நீரோட செல்லி இருக்கா. நான் மருந்து இருக்கக்கூடாது. அது மட்டும் கிடையாது. நம்ம பேர்ல சொல்லி மறக்கணும் பத்தியா, அவன் பேர் சொல்லி மறக்கணும். அப்படி கூடாது. அப்படி செத்துருமா அவன் மலை சாவடி அவன் சாவடி வந்து நரபலி பார்க்கணும். அத்தானே நான் கூட்டு போறப்பா. எப்போது வருவார் என்று தெரியவில்லை. சரி, காத்திருக்கிறேன். அத்தா தெரியவில்லை. நான் தான் சந்திரசாகர் ஜமீனாக இருந்தேன். நீ என் கணவரா? என் கணவர் அருகே இந்த இழவை எங்க? நீ என் கணவனா? எங்கனா இருந்து கேட்டு என் கணவெல்லாம் சொல்லாத. மரியாதை என்ன மலையாள தெரிஞ்சே நான் செல்லும் எடுத்து வாரங்கள் பராகலாம், மாதங்கள் எத்தனை உருண்டோடலாம், ஏன் ரெண்டுமே சொல்லலாம். உன்னை சந்தித்து விட்டு சென்றேனே நினைவு இருக்கிறதா? ஏன் சொல்லுனே? எங்கனா இருந்து மட்டும் கேட்டு பேசுறேன். என் கணவர் மட்டும் வந்தார் வச்சுக்க, உன்னை கண்ணமா வெட்டிய விடுவார். இடத்துல விடைபெற்று செல்லும் போது என்ன ஒரு தேவையான பாடைய பாட்டுமா? பாருங்க பாருங்க. இப்போது அகோர உருவம் உன்னுடைய கனவு அந்த உருவத்தை மாத்திக்கலாம். இப்போது நிர்மாத கற்பனையா இருக்கிறாய். கண்ணை மரியாதை
நானும் மந்திரத்தை கற்று வந்து விட்டேன். சரி. நீ நிறைவாத கற்பனையா இருக்கின்றா. எனக்கு பிறகு அரசால ஒரு மகனையோ ஒரு பெண்ணோ ஒரு ஆணை ஈட்டி தரப்போகிறாய். நினைக்கும் போது மனைவியை குறிப்பாக இருக்கின்றது. அப்படியா? அழகாக சென்று போய்விடு. உன்னை நான் பிறகு சந்திக்கின்றேன். தந்தை, என் மனைவி சந்தித்து விட்டு உண்மைதான். நிறைவாத கற்பனையா இருக்கின்றார். ஆமா. இன்னும் ஒரு சில நாட்களில் எனக்காக ஒரு மகனையோ ஒரு மகளையோ கையில் ஈட்டி தரப்போகிறார். அம்மா சென்னைக்குதா அடிக்க முடியாது உன்னால. லோன் வாங்கின பசுமாரியம் பண்ணாட்டிய அம்மா சரியாக 8 அம்மா மாதம் சரியாகுது. கடா குட்டி போடுமா பொட்டுக்குட்டி போடுமா? இல்ல சேங்கன் போடுமா கிடையாது போடுவாங்க. ஓ மூதேவி சொல்லுஜா. ஏன் மனைவிடா? ஆமா ஏய். நான் கொண்டாடியாச்சு. பொண்டாட்டி, யார் நான் பொண்டாட்டி? அப்பா, இப்போது நமக்கு செல்லி அடக்கமாக வேண்டும் என்றால் ஆமாங்க. ஒரு நிறைவாத எப்படி ஆமா. தாய்க்கு தலைத்து வர வேண்டும், டேய். தாய்க்கு சுமந்திருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு பேசுறேன். அம்லே சம்சே. சலாம் அலைக்கும். நல்லா தூக்கலாம் போய்க்குது எனக்கு. ஏய், ஓ அப்படி இருக்க ஆ. ஒரு நிறைவாத கர்ப்பிணி ஆமா. தலைச்சமன் கருத்து வந்து நேரா பார்த்து நான் போறேன். நரபலி. நம்ம நாட்டுக்குள்ள தேடி பார்க்கிற ஜமீன்ல நரபலி காலியா கிடைக்கல. இப்ப நரபலிக்கு நிஜமா ஏன் பீடி பண்ணா என்ன? வீடியோல சிகரெட் என்ன பண்றேன்? இப்படி இப்படி பண்ணா என்ன? எப்படியா? ஏச்சு வாயா. உன்னுடைய மனைவிக்கிறாங்களே, உங்க மாமியாருக்கு எத்தனை பொண்ணு? டேய் டேய் டேய், என் மனைவிக்கு ஒரே ஒரு மகள், ஒப்பற்ற மகள், செல்ல மகளடா. தாய்க்கு தலைமகளா? ஆமாடா. சரி, உன்னோட மனைவி இப்ப எத்தனை முறை கர்ப்பமா இருக்கிறாங்க? டேய் டேய் டேய், இப்போதான்டா முதன் முறையாக என்னுடைய வாரிசை ஈண்டெடுக்க போகிற தலைச்சங்கருடா. தலைச்சங்கரு. ஆமா தாய்க்கு தலைமகள் ஆமா, தலைச்சங்கரோட சுமந்து கொண்டிருக்கின்றார். உண்மைதான். அப்படி என்றால் ஆ. செல்வன் அடக்கமாகணுமா? ஆமா, ஏழு கண்ணில் மூத்த செல்வன் அடக்கமாகணுமா? செல்லி அடக்கமாவதுக்கு என் மனைவியுடைய ஏய், செல்வன் அடக்கமாகணுமா? அடக்கமாகணுமா? அப்ப குர்ரா போடி பலிய. ஏய், உண்மைதான். ஏன் பொண்டாட்டியா? உனக்கு கோவம் வரலாம், சத்தியமா உண்மைதான். ஏண்டா? கோவம் வந்தா ஆம்பளையா கத்துல. ஏய், கோவம் வரலாம், நான் ஆம்பளையா கிடையாது. அட வா. கட்டினா பொண்டாட்டி ஒருத்தன் பலி கொடுக்க சொன்னா கட்டின ஆம்பளைக்கு கோவம் வரதா செய்யும். ஏய், சபா சபாஸ். நியாயமான அர்த்தம் தாங்க, நியாயமான கோபம் தான். இதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். என்னன்னு கேளு. என்ன? இந்த பாண்டி போயிட்டாலும் 1000 மாடி கட்டிக்கலாம். எப்படியே இந்த பாண்டி செத்துட்டாள்னா உடம்புல தெம்புக்குது, பலுகுது. ஏய், இவெல்லாம் 1000 மாடி கட்டிக்கலாம். ஏய், என் மனைவிடா. இந்த புள்ள போச்சுன்னா நம்ம உடம்பு தெம்புக்குது, 1000 புள்ள பெத்துக்கலாம். 7 கண்ணில மூத்த கண்ணி செல்லியாகப்பட்டவள் போனா திரும்பி வருவாளா? நம்மளுக்கு பொண்டாட்டியா முக்கியம், புள்ளியா முக்கியம், நம்மளுக்கு சக்தி தான் முக்கியம். ஏய், டேய், டேய், கணக்கு. ஆ? அதனாலதான்டா உன்னை வாழடி வாழியாக எங்க வீட்டு கணக்குள்ள வச்சுக்கிறோம். உண்மைதான். பார். என் கூடவே இரு, ஏய், என்ன நம்பு, ஆமா உனக்கு வராது உண்டு. ஆமா. ஆ. நான் சரி வா. ஏய், ஓ நீ உரைப்பது உண்மைதான். ஆங்க. ஒரு மனைவி போனால் என்ன, ஓராயிரம் மனைவி கட்டிக் கொள்ளலாம். ஆமா மகன் ஒரு மகள் இல்ல. ஆமா. எத்தனையோ பிள்ளைகளை பெற்றுக்கிறான். ஆனா, 7 கண்ணிக்கு மொத்தம் செல்லி அடக்கமாவல. நம்ம செல்லுதான் முக்கியம். டேய், என்ன பண்ண இப்போது என் மனைவி அழைத்து ஆ. நாம் ஆலயத்துக்கு கொண்டு ஆ. பொங்கல் சூருக்கு மாறுபாடு இட்டு போனோம். ஆமா. குலதெய்வ கோயிலுக்கு பொங்கலுக்கு போறணும் ஆலோசனை பண்ணி இட்டு போய் ஒரே விட்டு போட்டு. போட்டு செல்லு நடக்கும். ஆமாண்டா.